கால பைரவரே போற்றி போற்றி. ஸ்ரீ கால பைரவர் வழங்கும் ஆத்ம காயத்ரி நோன்பு அருள் உரைகள். 40ஆம் தின அருளுரை. சிவனின் அம்சம் என்பது அனைத்து வகை அணுக்களுக்கும் உண்டு. அம்சம் என்பது யாது? பல்வேறு பொருட்களை உடைய அம்சம் எனும் சொல்லானது அடையாளம் என்ற பொருளினையே உணர்த்துகின்றது. சிவனின் அடையாளமாகவே யாம் திகழ்கின்றோம். கால சக்கரம் எனும் இயக்கத்திற்கே சிவனின் அடையாளம் என்றும் கால பைரவர் என்றும் நாமம் உண்டு. அண்ணாமலையாரும் சிவனின் அடையாளமே எனினும் மாறுபட்ட அடையாளத்தினை ஏற்றுள்ளார். சிவன் எனும் ரூபமான ஆற்றலானது ஆதியும் அந்தமும் அற்றது. சிவம் என்றும் அறியப்படுவது காரணம் உணர வேண்டும். வெட்ட வெளியினில் உதித்து பன்முறை மீண்டும் வெட்ட வெளியினில் கரைகின்ற ஆன்மாக்கள் பல்வேறு ஆற்றல்களை பெற்றிருப்பர். அவ்வகையில் பன்முறை ஆன்ம சுழற்சியினை ஏற்று பற்பல கல்பகோடி யுகங்களாய் உருக்கொண்டு கரைந்து மீண்டும் உருக்கொண்டு கரைந்த நிலையில் அவ்வான்மா என்பது வெளி கடக்கும் ஆற்றலை பெற்றிருக்கும். வெட்ட வெளிதனை கடந்தால் என்ன நிகழும்? ஆங்கே நிலைக்கும் ஆற்றல் என்பது யாது? எந்த ஒரு ஆன்மாவானது பன்முறை பெரும் சுழற்சியில் ஆட்பட்டு வெட்ட வெளியில் கரைந்து மீண்டும் உருக்கொண்டு மீண்டும் கரைந்து செயல் புரிகின்றதோ அவ்வான்மா என்பது மீண்டும் சுழற்சியினில் ஆட்படாத நிலையில் வெளிக்கடந்து நிலைத்துவிடும். அவ்வான்மாவே உயரிய அழியாத நித்திய ஜோதியாகவும் அருளினால் நிறைந்த பெரும் ஜோதியாகவும் வெப்ப சக்தி அற்ற காந்த சக்தியினால் மாத்திரமே முழுமையாக நிறைந்த குளிர்ச்சி பொருந்திய அருட்பெரும் ஜோதியாகவும் நிலைத்திருக்கும். அத்தகைய ஒளியே சிவம் என்றும் அறியப்படுகின்றது. கணக்கிலடங்கா பெரும் சுழலை ஏற்ற பின்னரே சிவமாய் மலர்ந்து வெட்ட வெளியினையும் கடந்து அருள் பெரும் ஜோதியாக மலர்ந்து ஒளியாய் வாழ்ந்திட ஒரு ஆன்மாவினால் இயலும் என்றறிக. பெரும் இறைப்பணி ஏற்று ஓர் தெய்வமாய் வாழ்ந்து 5 மாபெரும் படிநிலைகளை கடந்தால் இறுதியில் ஒளியோடு ஒளியாய் கலந்து கரைந்து பெரும் ஜோதி எனப்படும் வெளிகடந்த வித்தகனாய் நிலைத்திட இயலும். தெய்வங்களாய் செயல் புரிபவர்கள் யாவருமே வெளிகடந்த ஜோதியாய் நிலைத்து விடவே தீர்க்கமான செயலினை ஏற்கின்றனர். எவ்விதம் மானுட பிறவி எனும் சுழற்சியிலிருந்து விடுபட்டு விண்ணேற வேண்டும் என்றே உரைக்கப்படுகின்றதோ அவ்விதமே பெரும் சுழற்சி எனப்படும் வெட்ட வெளியில் உதித்து மீண்டும் வெட்ட வெளியினில் கரைய வேண்டும் என்கின்ற நிலையிலிருந்தும் விடுபட வேண்டும். அவ்வகையில் விடுபட்டால் ஒளியாகவே நிலைத்து விடலாம். வெளிக்கடந்த ஆன்மாக்களால் உருவாக்கப்பட்ட உன்னத நிலையே சிவம் எனும் அருட்பெரும் ஜோதி நிலையாகும். காலத்தின் 10வது சூத்திரம் என்பது வெளிக்கடந்த நிலையிலும் ஓர் இயக்கம் உண்டு என்பதனை எடுத்துரைக்கும். மனிதர்களின் உன்னத நோக்கம் என்பது
ஒளியாய் உருமாறி வெளிக்கடந்து கரைந்து ஜோதியாய் நிலைத்துவிட வேண்டும் என்பதாக உருமாறினால் அத்தகைய நோக்கம் என்பது மெல்ல மெல்ல செயலாக்கமாய் உருக்கொள்ளும். மானுடரின் செயல் என்பது அன்புமயமாக உருமாறினால் மாத்திரமே வெளிக்கடக்கவும் இயலும். அன்பு எனும் ஆற்றலே சிவமாக அறியப்படுகின்றது. எத்தருணத்திலும் பிற ஆன்மாக்களின் நலனுக்காகவே செயல்புரிவது, சுயவாழ்வு எனும் நிலையினை கடந்து சிந்தனை, சொற்கள், செயல்கள் யாவுமே பிற ஆன்மாக்களின் நலனுக்காக அமைவது போன்ற செயல்களின் மூலம் மனிதர்களும் சிவ ஆற்றலை அன்பு எனும் ரூபத்தினில் எரிபொருளாக பெற்றிடலாம். அன்புமயமாய் இயங்குபவர்கள் யாவருமே எளிதாய் சிவத்தினை உணர்வர். சிவஜோதியிலிருந்தே நேரிடையாய் ஆற்றல்களையும் பெற்றிடுவர். கால சூத்திரம் வெளிப்படுத்துவதும் இந்நிலைதனையே. காலத்தின் 10வது சூத்திரம். கால சூத்திரங்கள் குறித்தே அறிந்து வருகின்ற உன்னத தருணத்தில் காலத்தின் 10வது சூத்திரத்தினையும் அறிய கடவது. அனைத்து கால அங்கங்களையும் கடந்து காலம் கடந்த ஒளியாய் உருக்கொண்டு அழிவில்லாத சிவ நிலையினை ஏற்க வேண்டும் எனில் உணர்ந்து நிர்ணயங்களை உருவாக்கியே செயல்புரிய வேண்டும். தன்னலம் எனும் சுயத்தினை குறித்து அறியாது பிற உயிர்களுக்காகவே முழுமையாக உயிர் மற்றும் ஆன்ம சக்தியினை பகிர்ந்து செயல்புரியும் தருணம் வெளிக்கடந்து நிலைத்துள்ள அருட்பெரும் ஜோதி என்றும் சிவம் என்றும் அன்பு என்றும் அழைக்கப்படும் மிக அரிய தூய எரிபொருள் எனும் காந்த சக்தியானது ஆன்மாவினால் ஏற்கப்படும். பின்னர் உயிருக்கு அருளப்பட்டு உடலுக்கும் அருளப்படும். சுயத்தினை அழித்தால் அடையாளம் அற்ற நிலை உருவாகும். பின்னரே சிவத்தின் அடையாளமாகவும் உருமாறிட இயலும். பிற ஆன்மாக்களுக்கு அருளப்படக்கூடிய அதி உன்னத ஆற்றல் என்பது ஆன்ம விடுதலை குறித்த விழிப்புணர்வாகவே அமைந்திருக்கும். சூழ்கின்ற எண்ணற்ற ஆன்மாக்களை தொடர்பு கொள்ள வேண்டும் எனில் ஆழ்ந்த எண்ணங்களினால் மாத்திரமே எளிதாய் தொடர்பு கொள்ள இயலும். பின்னர் சொற்களை உதிர்க்கும் ஓசையினால் தீண்டிடலாம். ஓசையை உருவாக்குவதனை செயலாகவும் மலர்த்திடலாம். எனில் ஆத்ம காயத்ரி நோன்பு ஏற்று மந்திரம் உரைப்பவர்கள் கூடியும் தனித்தும் எவ்விதம் உரைத்தாலும் தனது சுயத்தினை மறந்து ஓர் துடிப்பு நிலையுடன் உருகி உருகி மற்ற ஆன்மாக்கள் அழிவுறக்கூடாது எனும் தவிப்பு நிலையினை ஏற்று பொருள் உணர்ந்து மந்திரம் உரைக்க வேண்டும். சுயத்தினை கடந்தால் மாத்திரமே வெளிக்கடக்க இயலும். பொருள் உணர்ந்து செயலாற்றுங்கள். தொடர் செயலாய் மந்திரம் உரைத்திடுங்கள் என்றே அகத்தீசனார் எடுத்துரைக்கையில் பலரும் என்னால் இத்தருணமே இயலும் மாற்று பணிகள் உள்ளது என்றே சிந்திக்கின்றீர்கள். உலக உயிர்களின் நலனுக்காக தன்னை துறந்தால் மாத்திரமே வெளிக்கடக்கவும் சிவமயமாய் உருமாறவும் இயலும். மேலும்
அருட்பெரும் ஜோதி எனும் பெரும் ஆற்றலினை எரிபொருளாக பெற்று உன்னத ஞானத்தினையும் ஏற்றிட இயலும். அனைவரும் பொருள் உணர்ந்து சத்தியம் உணர்ந்து உங்களது புறப்பணிகளை துறந்து கால நேரம் கடந்து உணவு உறக்கம் போன்ற அடிப்படை தேவைகளையும் துறந்து முழுமையான இறை சேவையினில் ஈடுபட்டால் மாத்திரமே சத்தியமான அன்பு எனும் சிவமயமான ஜோதிமயமான அன்பினை உணர்ந்து ஆற்றலாய் ஏற்று இயங்கிட இயலும். காலம் கடக்கும் 10வது ஆகம வேத சூத்திரம் அறிந்து செயல் புரிந்திடுங்கள். அனைத்து ஆன்மாக்களும் விடுதலை பெற வேண்டும் என்றும் விடுதலை பெற வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வினை ஊட்டுவது ஒன்றுமே அதி உன்னத செயலாகும். சிவமான அன்பு மலர்ந்திட பூரண ஆசிகள். அன்பாலயம் அன்பாலயம் அன்பாலயம்